ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னுடைய வீடியோக்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் ஃபோன்லேயும் நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸும் பதில்களும் என் கூட பேசுகிறதும், அதாவது என்னுடைய மெசேஜஸ் நிறைய பேர் போய் ரீச் ஆகுது. அதனால் மனிதர்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவான மாற்றம் ஏற்படுறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப மனசுக்கு ஒரு தெளிவை, நிம்மதியை கொடுக்கறது. சந்தோஷம்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா சந்தோஷங்கிறது அடுத்த கட்டம். நாங்கள் எங்களுடைய வாழ்வியல் பயிற்சியிலேயே சொல்லுவோம், லிவிங், லவ்விங், ஜாய்ஃபுல் அண்ட் டேக்கிங் அதர்ஸ் டு த நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் லிவிங் அப்படிங்கிறதுலேருந்து தாண்டி ஒரு அடுத்ததாக லவ்விங் அப்படிங்கிற இதுக்கு வந்திருக்கீங்க. உங்களுக்குள்ள மனசில் ஒரு தெளிவு வந்திருக்கு என்னுடைய பேச்சை கேட்கும் போதுன்றது சந்தோஷமாக இருக்குது. நிறைய விஷயங்கள் நாட்டில் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னாக்க லாஸ்ட் ஒரு 1 வீக்காக பிளாஸ்டிக் கவர்ஸ், பிளாஸ்டிக்னால தான் நிறைய டிசீசஸ் வருது. அதனால இந்த கேட்ரிங் பீப்புளெலாம் பிளாஸ்டிக்கை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமாக வந்துட்டுருக்கு. அதுக்கு 4 நாள் முன்னாடி என்ன நியூஸ் அப்படின்னு சொன்னாக்கா, டெல்லியில் பொல்யூஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸ்கூல்ஸ் எல்லாம் கால வரை இல்லாமல் லீவ் விட்டுட்டாங்க. கர்ப்பிணி பெண்கள்லாம் வெளியில் வராதிங்க, அந்த அளவுக்கு மாசு ரொம்ப அதிகமாக இருக்குது காற்றில் அப்படிங்கிறது அதுக்கு முன்னாடி. ஆக ஏதோ ஒரு விஷயங்கள் நம்ம காதில் தினம் விழுந்துக்கிட்டே தான் இருக்குது. அது வாட்ஸ்அப் பேப்பரை விடையோ டிவி நியூஸை விடவோ நமக்கு வாட்ஸ்அப் ரொம்ப சீக்கிரமாக கொண்டு சேர்த்துடுறது. பட் இதையெல்லாம் தாண்டி நாளுக்கு நாள் பெருகிக்கொண்டே வர ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, அந்த சப்ஜெக்டுக்குள்ளே நம்ம இப்போ போகலாமா? நான் தான் அந்த தலைப்பிலேயே சொல்லியிருந்தேன், தனி மனுஷியா நின்று உங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கும் வேதனையில் இருக்கிறீர்களா? ஆமாங்க. அதாவது இந்த பெற்றோர்களில் அம்மா மட்டும் தனியாக அந்த குழந்தைகளை வளர்க்குறாங்க அப்படிங்கிறது இன்றைக்கி ஒன்றும் புதுசான விஷயம் இல்லை. பல ஆண்டுகளுக்கு முன்னவே கணவர் வீட்டை விட்டு போயிருந்திருக்கலாம், இல்லைனாக்கா சின்ன வயசில் நோய்வாய்ப்பட்டு இறந்திருந்திருக்கலாம். அப்படியும் இல்லைன்னு சொன்னாக்க வரும்படி இல்லாமல் இருந்து எங்கேயாவது போகிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது பல நேரங்களில் நம்மளுடைய பெண்மணிகள் நம்மளுடைய கண்ட்ரியில் கஷ்டப்பட்டு அவங்கவுங்களுக்கு முடிஞ்ச வேலைகளை செஞ்சு தான் பிள்ளைகளை வளர்த்துருக்காங்க. அது புதுசு அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வளர்ந்த பிள்ளைகளை ஒரு 13-14 வயசோ, இல்லை இன்னும் சில கேசஸில் 16 வயசு கூட, அந்த வயசில் இருக்கிற குழந்தைகளை வச்சுண்டு மனம் ஒத்து போகலை அப்படின்னு சொல்லிட்டு டைவர்ஸ் பண்ணுறாங்க. இந்த டைவர்ஸ் அப்படிங்கிற வார்த்தையே நம்மளுடைய மிடில் கிளாஸில் தான் இப்போ நிறைய அடிபடுற ஒரு வார்த்தையாக இருக்குது. ஏன்னா இப்போ லோயர் மிடில் கிளாஸை போய் எடுத்துட்டோம், லோ இன்கம் குரூப்பை எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு தினமே வாழ்க்கையே ஒரு போராட்டம் தான். அதனால கணவன் மனைவி சம்பாதிச்சுட்டு வரதெல்லாம் கணவன் போதை மருந்துக்கு சாப்பிட்டு இதுவாகலாம் அப்படியும் கூட அவங்க உழைப்பாங்க, தினம் சண்டை போடுவாங்க, தினம் சேர்ந்துப்பாங்க. பட் ஆனால் படித்த நம்முடைய இந்த பல பெற்றோர்கள் இன்னைக்கு தேதிக்கு வளர்ந்த குழந்தைகளையும் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு மனமுறிவுக்கு போகும் பொழுது அந்த குழந்தைகளுடைய மனசு எவ்வளவு பாடுபடும் அப்படிங்கிறத நம்ம யோசித்தோம் அப்படின்னாக்க, பெற்றோர்களுக்கு அதாவது அம்மாக்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக, பிள்ளைகளுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக அப்படின்னாக்க அது கரெக்டாக நம்மளால் ஜட்ஜ் பண்ணி சொல்லவே முடியாது. காரணம் என்னன்னாக்க, ஒரு நல்ல சூழலில் நல்ல ஒரு ஸ்கூலில் படித்து வளர்கிறாங்க, அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து வேலைக்கு போகிறாங்க, நல்ல ஒரு மேல்தட்டு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நல்ல ஸ்கூலிங்கு, அதுக்கப்புறமா நல்ல வீட்டில் நல்ல சாப்பாடு, வீக்கெண்ட்ஸில் மால் அப்படின்னு எல்லாமே நடக்கிறது. அந்த காலகட்டத்தில் திடீர்னு அப்பாவும் அம்மாவும் பிரிகிறாங்க அப்படின்னும் பொழுது அந்த குழந்தைகளுக்கு மனசுக்குள்ள ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் வந்துடுறது. அதுக்கு முன்னாடி வீட்டில் சண்டை போட்டுண்டாலே அப்படி வந்துடுறது. ஆனால் அந்த சண்டை வெளிச்சத்துக்கு வந்துடுது அப்படின்னு சொன்னால், ஆனால் இந்த குழந்தைகளை வச்சுட்டு டைவர்ஸ் பண்ணும் பொழுது இதனால் அதிகமாக மனசு உளைச்சலுக்கு ஆளாகிறது பெண்மணிகள். என்றைக்குமே பெண்களுக்கு தாங்க பிரச்சனை. அதாவது திருமண வாழ்க்கை சரியாக அமையாது போயிடுச்சுனாக்க அது பெண்களுக்கு தான் பிரச்சனையில கொண்டு விடுறது. எனக்கு தெரிஞ்ச என்னுடைய மிக நெருங்கின நண்பர் ஒன்று, அவருடைய பொண்ணுனுடைய கதையை உங்களோட அவளுடைய வாழ்க்கையை நான் உங்களோட இங்கே பகிர்ந்துக்கிறேன். அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்க 2 பேருமே ஒரு ஆச்சாரமான குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவர் அரசு உத்தியோகத்தில் இருந்தார். அவர் ஒரே பொண்ணை நல்லா படிக்க வச்சார். பொண்ணும் படித்து நல்லா என்ன சொல்கிறது
நல்ல கோல்டு மெடல் வாங்கி அதுக்கப்புறமா பிஜி படித்து ஒரு நல்ல வேலையில் சேர்றான். அப்போ அந்த உடனே வந்து பொண்ணு படித்து முடிச்சாச்சு, வேலைக்கு போயாச்சு அப்படின்னு சொன்னாக்க வரன் பார்க்க வேண்டியது தானே. இது நான் சொல்கிறது வந்து 2000 ஆரம்ப காலகட்டங்களில். ஸோ ஒரு நல்ல அலையன்ஸ் வருது. அவங்க வீட்லேயும் அவன் ஒரே பையன்தான், அப்பா அம்மா தான். அப்பா வந்து அவரும் ஒரு மாதிரி அரசாங்க உத்தியோகத்துலேருந்து ரிட்டையர் ஆனவர். அம்மா வந்துட்டு ஹோம் மேக்கர், கிராமத்தில் வீடு வச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நல்லா இருக்கு, வரன் பொருந்திருக்கு, நல்ல குடும்பம் அப்படின்னு சொல்லும்பொழுது ஓகேன்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து ஒரே ஒரு இது தான், அந்த பையன் என்ன சொல்கிறாரு, எனக்கு பிடிச்சிருக்கு, உங்கள் மனைவி பொண்ணு நல்ல வேலையிலலாம் இருக்கா, ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறமா என் மனைவி வந்து முழு நேர குடும்ப தலைவியாக தான் இருக்கணும். ஏன்னா வந்து நானே வந்துட்டு பிரெட் வின்னர் ஆஃப் த ஃபேமிலியாக இருக்கேன். அவள் ஹோம் மேக்கராக இருந்தால் போதும். எங்கள் அம்மாவை, எங்கள் அப்பாவை, எங்கள் பாட்டியை, அப்பாவை பெற்ற அம்மாவும் இருக்காங்க, அவங்களெல்லாம் கவனிச்சுட்டு என் குடும்பத்தை கவனிச்சுட்டா போதும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு 20-22 வருஷங்களுக்கு முன்னாடி இல்லை நான் படிச்சிருக்கேன், நான் வேலைக்கு தான் போவேன்னு சொல்கிற மனப்பான்மையில் அந்த பொண்ணும் இல்லை. அப்பா அம்மாவும் அவளை வந்துட்டு அந்த மாதிரியான அந்த மாதிரி சுதந்திர மனப்பான்மை நல்லதா கெட்டதான்றது தெரியாத ஒரு காலகட்டம் அது. சரி ஓகே, நல்ல அலையன்ஸ், அதர்வைஸ் எல்லாம் நல்ல அலையன்ஸ் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்துடுறாங்க. அந்த பொண்ணும் வந்து இந்த வீட்டுக்கு வந்து தன்னை வந்து தன்னுடைய இந்த குடும்பத்தில் ஐக்கியப்படுத்திட்டு அவங்க மாமியார் மாமனார் பாட்டி இல்லை அவங்களும் இவங்கிட்ட நல்ல ஆசையாக இருக்காங்க. இவன் வந்த வேலை அப்போ தான் வந்து அந்த 2000 இதில் தான் வந்து இந்தியாவில் வந்து இந்த ஐடி இண்டஸ்ட்ரி வந்து ஒரு நல்ல இதுக்கு வந்த ஒரு நேரம். ஸோ மனைவி நல்லபடியாக அமைஞ்சதில் அவர் என்ன பண்ணுறாரு, குடும்ப பொறுப்பெல்லாம் அவகிட்டக்க விட்டுட்டு தான் வந்து கெரியர்லேயே கான்சென்ட்ரேட் பண்ணுறாரு. திரும்பி பார்த்தா ஃபாரினுக்கு ப்ராஜெக்ட்டுக்கு போகிறதும் அதுவுமா கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு வந்து கெரியரில் நல்ல முன்னேற்றங்கள் வருது, குடும்பத்துலேயும் முன்னேற்றம் வருது. முதல்ல ஒரு பொண்ணு பிறக்கிறா, அப்புறம் ஒரு பையன் பிறக்கிறான். அவங்களுக்கு இன்கம் நல்ல இதுவாக இருக்குது. அப்போ வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ளாட் வாங்குறாரு. ஒரு ஃப்ளாட்டை வாங்குறாரு. வாங்கிட்டு அதுக்கப்புறமா ஃபாரின் ட்ராவல் பண்ணுறது என்ன பசங்களோட படிப்போ, இப்போ பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்கோ, அம்மா அப்பாவோட உடம்போ, இது எல்லாத்தையுமே வந்து ஒய்ஃப் கவனிச்சுக்கிறா. அப்படின்னும் பொழுது மேலே மேலே அவருக்கு பதவி உயர்வுகள் எல்லாமே கிடைக்கிறது. இவளும் வந்துட்டு தன்னை அந்த குடும்பத்து மருமகளாக மட்டும்தான் தன்னை பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் அவள் இருக்கா. ஏன்னா அவளும் ஒரு போஸ்ட் கிராஜுவேஷனில் கோல்டு மெடலிஸ்ட்டு. இதே மாதிரி ஒரு ஐடி கம்பெனியில் தான் அவளும் கல்யாணத்துக்கு முன்னாடி வேலை பார்த்துட்டு இருக்கா. அவளும் திறமை இல்லாதவ இல்லை. பட் இங்கே வந்த உடனே இவங்களை கவனிச்சுக்கிறதும், டயபெட்டிக்கில் இருக்கிற மாமியாருக்கு சமைச்சு கொடுக்கறதும், இந்த பசங்களுடைய எஜுகேஷன் அதுக்கான சிபிஎஸ்சிக்கான ப்ராஜெக்ட்ஸ் அது இது எல்லாத்துலேயும் தன்னை ஈடுபடுத்திட்டு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை தான் அவள் வாழ்ந்துட்டு இருக்கா. இந்த காலகட்டத்தில் அவர் நிறைய யூஎஸ் போகிறதும் வருதமாக இருக்கும் பொழுது அவர் பெரிய ப்ரமோஷன்லாம் வருது. ஒரு நாளைக்கு வந்து அவருடைய நடவடிக்கைகளில் தன்னுடைய ஃபாரின் ட்ரிப்ஸை அடிக்கடி போட்டுக்க ஆரம்பிக்கிறாரு. பட் இந்த பசங்களுடைய ப்ரெஷர் உங்களுக்கே தெரியும், ஒரு டீனேஜ் பசங்களை வச்சுருக்கிற அம்மானாக்க அவங்க கான்சன்ட்ரேஷன் முழுக்க அதில் தான் இருக்கும். போதாததுக்கு இவங்க ஹோம் மேக்கர் வேறு, இவங்க ஒன்றும் ஆஃபீஸ் கோயர் இல்லை. அதனால இந்த பசங்களை பொண்ணு +2 வர லெவலில் இருக்கும் பொழுது பொண்ணை இது பண்ணுறது அப்படின்னு இருக்கிறச்ச ஒரு நாளைக்கு இவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு இவளை மொத்தம் தனியாக வந்து ஒரு டின்னருக்கு நம்ம வெளியில் போகலாமா, அந்த மாதிரிலாம் போய் ரொம்ப நாள் ஆடுது. இவளுக்கே ஆச்சரியமாக இருக்குது. வந்து இது என்னது, இது புதுசாக இருக்குது, இவர் நம்மளை மட்டும் கூப்பிடுறாரு அப்படின்னும் போது காலப்போக்கில் அந்த பாட்டி காலம் ஆகிடுறாங்க. மாமனார் மாமியாருக்கு வயசாகிடுது. இவளுடைய அப்பாவும் அம்மாவும் வந்து அவர் ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறமா கிராமத்துக்கு போயிடுறாங்க. அவங்க அப்புறமா டின்னருக்கு நல்லா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு டேடி டின்னர் கூப்பிட்ருக்காரா, ரொம்ப சந்தோஷமாக பசங்களும் சந்தோஷமாக வழி அனுப்பி வைக்கிறாங்க. அங்கே போயிட்டு டின்னருக்கு போய் உட்காந்துட்டு தான் அவர் அந்த குண்டை தூக்கி போடுறாரு. இந்த மாதிரி உனக்கும் எனக்கும் ஒரு வேவ் லென்த்தே சரியாக இல்லை, நமக்குள்ளே வந்து ஒரு காமன் இன்ட்ரெஸ்ட் எதுவுமே இருக்கிற மாதிரி. அந்த காமன் இன்ட்ரெஸ்ட்லாம் அந்த மனுஷன் பேசினதே இல்லை. எப்பவும் தான் என்னுடைய கெரியர், என்னுடைய ஜாப், கெரியர் முன்னேற்றங்கள் இதை தான் பேசியிருக்காரு தவிர்த்து அந்த காமன் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் அவர் பேசினது இல்லை. இவளும் வந்து அதெல்லாம் கேட்கணுன்ற தோணும். அதான் சொல்கிறேங்க, ஒரு குடும்பத்தினுடைய வளர்ப்பு வந்து எல்லாம் ஹஸ்பண்ட் சொன்னது சரி, மாமியார் வீட்டில் சொன்னால் சரியாக கேட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி வளர்க்கும் பொழுது அப்போ வந்து அதனால் வந்து நான் வாட் ஐ ஃபீல், நான் வந்து யூஎஸில் போய் செட்டில் ஆகிடலான் இருக்கேன் நான், அதனால லெட் அஸ் பார்ட் அப்படின்றாரு. பாருங்கள், ஒரு டின்னருக்குன்னு கூட்டின்னு போயிட்டு என்ன $2 ஒரு டிஃபன் சாப்பிட்றதுக்குள்ள இந்த மாதிரி ஒரு குண்டை தூக்கி போடுறார் அந்த மனுஷன். அந்த
அந்த வெலத்து போறது அவளுக்கு வந்து இந்த குடும்பத்தை தாண்டி வெளி உலகமே அவளுக்கு தெரியாதுங்கிற அளவுக்கு தன்னை இந்த குடும்பத்தோட ஐக்கியப்படுத்திட்டாங்க. இந்த நேரத்துல இந்த மனுஷன் இப்படி சொன்னார்ன உடனே அவளுக்கு என்ன கேட்கறதுன்னு கூட தெரியல. இன்னைக்கு இந்த மாதிரி நிலைமையில நிறைய பெண்கள் இருக்காங்க. நமக்கு வெளி உலகத்துக்கு என்னமோ பெண்கள் தான் வந்து டைவர்ஸ் பண்றாங்க, அத்தை பண்றாங்க அப்படின்னு மீடியாவும் அதுவும் சொல்றது உண்மை அது இல்லவே இல்லைங்க. நிறைய பெண்கள் படிச்ச பெண்கள் இன்றைக்கு வந்துட்டு குழந்தைகளையும் பெற்றுண்டு அவங்கள ரொம்ப நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. இவ ஒன்றும் சொல்லாம என்ன பதில் என்ன கூட சொல்றதுன்னு தெரியல, வந்துடுறா, வீட்டுக்கு வந்துடுறா. 2 நாள் எனக்கு நீ பதில் சொல்லணும்னு வேற சொல்லியிருக்கா. 2 நாளா இவளால ஒன்றும் முடியல. ஆனா வீட்டு வேலையை கவனிக்காம இருக்க முடியல. பையன் மட்டும் கேட்குறான், அம்மா என்னம்மா முகமே டல்லா இருக்கும் உனக்கு, என்னன்னு. ஒன்றும் இல்லை அப்படின்றா. 2 நாள் கழிச்ச உடனே அப்பா என்ன பண்றாரு, ஒரு ஈவினிங் வந்துட்டு பசங்களையே கூப்பிட்டு உட்காத்தி வச்சுக்கிறாரு ஹாலில். அம்மா அப்பா இங்கே கோயிலுக்கு போயிருக்காங்க. கூப்பிட்டு எனக்கும் உங்கள் அம்மாவுக்கும் வேவ் லென்த் சரியில்லை, எங்களுக்குள்ள காமன் இன்ட்ரெஸ்ட் பாருங்க. படிப்பும் உத்தியோகமும் வந்து ஒரு மனுஷனை வந்து ஒரு மனுஷத்தன்மையே கூட இல்லாமல் ஆக்குமா. எங்களுக்குள்ள வேவ் லென்த் எல்லாம் சரியா இல்லை, அதனால வி வுட் லைக் டு பார்ட். நாங்கள் டைவர்ஸ் வாங்கிடலான்னு இருக்கோம். நான் யூஎஸில் போய் செட்டில் ஆக போகிறேன். நான் நல்ல காம்பன்சேஷன் கொடுத்துடுறேன். அதை வச்சுட்டு யூ கேன் கேரி ஆன் யுவர் லைஃப் ஹியர். எப்படி இருக்கு பாருங்க. பசங்களுக்கு அப்படியே அரைஞ்சா மாதிரி இருக்கு. பையன் பொண்ணுக்கு கூட ஒரு மாதிரி என்னன்னு சொல்ல தெரியல. பையனுக்கு கண்லேருந்து தண்ணியாக கொட்டுறதுங்க. ஒரு ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி. நாளைக்கு அப்பா நம்மளை விட்டுட்டு போகிறாருன்னா நம்ம படிப்பு என்ன, நம்ம அவசிய கனவுகளை வச்சுட்டு இருக்கோம், அதை பண்ணணும் இதை பண்ணணும் பொழுது ஐ வுட் லைக் டு பார்ட். நான் டைவர்ஸ் வாங்க போகிறேன்னு அப்பா சொன்னதுக்கு அப்புறமா அப்பவும் கூட மம்மி என்ன மம்மி இது அப்படின்னு பொண்ணு கேட்குறா. அப்போ கூட மம்மி என்ன தப்பு பண்ணான்றது தான் அந்த பொண்ணுக்கு தோன்றது. எப்பவுமே பொண்ணுங்களுக்கு எல்லாம் அப்பா தான் ஹீரோங்க. மம்மி என்ன மம்மி அப்படின்னும் போது மம்மியும் கண்ணில் தண்ணி விடுறா. ஆனால் விஷயங்கள் வேகமாக நடக்கிறது. இவளுக்கு வந்து கோர்ட்டில் போய் சண்டை போடுறதுக்கெலாம் இவள் சைடில் மனுஷாலும் கிடையாது. இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு பெரிய அமௌண்ட்டை காம்பன்சேஷனாக இவளுடைய இதில் போட்டு இதை பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு வீடு மட்டும் நல்ல காலத்துக்கு அவன் பேரில் வீடு இருந்தது. அதனால வீட்டை அதுவும் என்ன சொல்றது, ஒரு போர்ஷனை வாடகைக்கு விட்டுட்டு அந்த வாடகை வேணா நீ எடுத்துக்கோ, ஒரு போர்ஷனில் நீங்கள் இருந்துக்கோங்க இல்லை சம்திங் அவன் சொல்லிட்டு அவன் வந்து கையை கழுவிட்டு போகிற மாதிரி போயிட்டான். அதுக்கப்புறம் தாங்க பாவம் இவளுக்கு பிரச்சனைகள் ஆரம்பிக்கிறது. இவளுக்கு அவன் கொடுத்த பணத்தை வச்சு அது என்ன இன்ட்ரெஸ்ட் வரும், அதை வச்சு இந்த பசங்களோட எஜுகேஷன் அவங்க வாழ்ந்த மேல்தட்டு வாழ்க்கையை அதே மாதிரி சரிப்படுத்த முடியுமா? இவளுக்கு 20 வருஷம் கேப்புக்கு அப்புறமா என்ன வேலை கிடைக்கும்? பசங்க 2 பேரும் இவளை வந்து ஒரு எதிரியாவே பார்க்குறாங்க. இவளால தான் தன்னுடைய வாழ்க்கை போச்சுன்னு நினைக்கிறாங்க. ஏன் அப்பா அப்படி சொன்னாருங்கிற கேள்வி கேட்க தெரியல. ஏன்னா அப்பா சம்பாதிக்கிறவர், அம்மா வீட்டில் தானே இருக்கா அப்படிங்கிறதுனால. ஸோ அதுக்கப்புறமா இவள் ஆன்லைனில் டியூஷன்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்க ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கிறா. வெளியில் வந்து ஒரு தைரியமாக இருக்கிறபடி காட்டிக்கிறா. ஆனால் அவளால் முடியல, உள்ளுக்குள்ளே உடஞ்சி போகிறா. அவங்க அம்மாட்ட மட்டும்தான் பேச முடியாது. ஏன்னாக்க அம்மா மட்டும்தான் ஒரு பொண்ணை புரிஞ்சுக்க கூடியவங்க. இப்படி இருக்கிறச்சு இந்த பொண்ணு +2 முடிக்கிற நேரத்திலேயே வந்து சொல்லிட்டா, நான் வந்து யூஎஸில் போய் தான் என்னுடைய அண்டர் கிராஜுவேஷன் பண்ண போகிறேன் நான் அப்படின்ன உடனே என்ன இவளை வேண்டான்னு ஒதுக்கின புருஷன்கிட்ட தான் திருப்பி வந்து இந்த பொண்ணுடைய ஃபர்தர் எஜுகேஷனுக்காக பேச வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வருது. பேசுகிறா. அதுக்கப்புறமா அவள் எந்த யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணுறாளோ அதை இது பண்ணி அந்த பொண்ணை அனுப்பிச்சு வைக்கிறா. அதுக்கப்புறமா இந்த பையன் அவனும் வேண்டாம் வெறுப்பா தான். அந்த பையன் பாதி நாள் ஸ்கூலுக்கு போகிறதில்ல, ஸ்கூல்லேருந்து கம்ப்ளைண்ட்ஸ் வருது. இவள் வந்து ஆன்லைனில் வேலையை பார்ப்பாளா, ஸ்கூலுக்கு போவாளா, அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இவளால் பண்ண முடியல. இவளுக்கு 1008 ஹெல்த் இஷ்யூஸ் வருது, தைராய்டு பிரச்சனை வருது, இன்னொரு பிரச்சனை வருது. சொல்லி அழறதுக்கு ஆள் இல்லை. இன்றைக்கு நிறைய பெண்கள் இந்த மாதிரி வேதனையில் தாம்மா இருக்காங்க. இன்னைக்கு வெளிப்பயிருக்கு பார்த்தாக்கா இருக்கலாம், ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷனே இல்லையான்னு கேட்கலாம். நிச்சயமாக இருக்குது. எப்போ 20 வருஷம் கூட இருந்த புருஷனே வந்து உன்னை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால், இன்னமே நீ வந்துட்டு இந்த பிள்ளைகளை நான் தான் வளர்க்கணும், நான் தான் ஆளாக்கணும்னு தேவையில்லாத இமோஷனல் பாண்டிங் எல்லாம் எடுத்துக்காதீங்க. ஒரு 18 வயசுக்கு மேலே பையனும் அப்பாட்ட போகிறான்னா போகட்டும். அதுக்கப்புறமா உங்களுடைய கெரியர், உங்களுடைய இன்கம் என்னன்னு பாருங்க. உங்கள் உடல் நலம் கண்டிப்பாக உங்கள் உடல் நலம் அஃபெக்ட் ஆகிருக்கும். உங்கள் உடல் நலம், மன நலம் இரண்டத்தையும் பார்த்துக்கங்க. கொஞ்ச நாள் கழிச்சு உங்களை மாதிரி யாராவது காயப்பட்ட ஒரு தோல் உங்களுக்கு சாஞ்சிக்க கிடைக்கும்னா தைரியமாக நீங்கள் சாஞ்சிக்கலாம்.
உங்களுடைய இன்கமில் மாத்திரம் சொந்த காலில் நிற்கணுன்றதுல மாத்திரம் தைரியமாக இருங்க. மற்றபடி நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு துணை கிடைச்சதுன்னா தாராளமாக யார் என்ன சொல்லுவாங்களோ, சொசைட்டி என்ன சொல்லுமோ இதெல்லாம் நினைக்காம வாழ்க்கையில் முன்னேறுங்க. குட்டையாக தேங்கி நிற்காதீங்க, தெளிந்த நீர் போல ஓடுங்கன்னு சொல்கிறேன். ஆனால் இந்த சிங்கிள் பேரண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயம். ஏன்னாக்க எந்த இடத்துலையும் இதுவே வந்து அந்த வீட்டை கொடுத்துட்டான், இல்லாமல் வீட்டு வாடகைக்கு போயிருந்தா போகிற இடத்துல அந்த ஓனர் இறங்க பார்ப்பாரு, நீ யாரோட இருக்கன்னு கேட்பாரு. இந்த பசங்களுடைய சேஃப்டி, பொன் குழந்தையினுடைய சேஃப்டியை முக்கியமாக பார்க்கணும். அதாவது ஈஸியாக சட்டையை மாற்றுற மாதிரி அவன் வந்து சொல்லிட்டு போயிட்டான். ஆண்கள்லாம் வந்து அவ்வளோ சொல்லலாம், பட் இன்னைக்கு பெண்கள் இன்னைக்கும் கஷ்டப்படுறாங்க. இந்த நிலை மாறணும் அப்படின்னு சொன்னாக்க பெண்கள் கொஞ்சமாவது அந்த குழந்தைகளை ஓகே, அவங்களுடைய ஃபாரின் கண்ட்ரிலெல்லாம் 18 வயசானா அவங்க வேலையை அவங்க தானேங்க பார்த்துக்கிறாங்க, அவங்க வழியை அவங்க பார்த்துக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம குழந்தைகளை விட்டுடுவோம்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆஃப்டர் ஆல் ஷீ இஸ் ஜஸ்ட் 41. இந்த ஏஜுக்கு மேலே அவள் வாழ்க்கையை அவள் தான் பார்த்துக்கணும். யார் காலையும் நிற்க முயற்சிக்க வேண்டாம். அவள் வாழ்க்கையை அவள் பார்த்துட்டு அவள் மைண்டை ரிலாக்ஸ்டாக வச்சுக்கட்டும், பேரண்ட்ஸ்கிட்ட போய் இருக்கட்டும். இந்த மாதிரி எந்த பெண்களாக இருந்தாலும் ரொம்ப இமோஷ்னலாக என் குழந்தைங்க ஐயோ அவர் விட்டானா நான் தான், வேறு யாருமே இல்லை, சொசைட்டி என்ன சொல்லுன்னு கவலைப்படாதீங்க. எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க. இந்த உங்களை மாதிரி ஒரு தனி பேரண்ட்டாக நின்று குழந்தைகளை வளர்க்கிற அத்தனை பெண்களுக்கும் ஒரு சல்யூட். நிச்சயமாக ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. எவ்வளவு ஹர்டல்ஸை தாண்டி தான் நீங்கள் வளர்க்குறீங்க. ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஆல் த பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை வந்து சக பெண்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலை. வேறு ஒரு வீடியோவில் நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.